Good morning children, welcome to our PV digital class. Today நம்ம 7th standard scienceல term 1ல unit 6ல lesson பார்க்குறோம். Health and hygiene topic. What a health and hygiene. You know health mean what? ஒரு person நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நம்ம ஃபிசிக்கல் நம்மளோட பாடியில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, வீக்னஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹாப்பியான சரௌண்டிங்ஸ்லேயும் இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக எமோஷ்னலாக நம்ம பர்ஃபெக்ட் பர்சனாக இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தி பர்சன் அப்படிங்கிறோம். ஹைஜீன்னா உங்களுக்கே தெரியும், சுகாதாரம், அதாவது கிளீன்லினஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த லெசனில் நம்ம இதான் பார்க்க போகிறோம். இதனோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோமா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபீவர் வந்திருக்கு, நீங்கள் ஸ்கூல் டைமில் நீங்கள் லீவ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்னஸ்க்காக லீவ் எடுப்பீங்க. மேபி நீங்கள் வந்து சிக்னஸ்க்காக இப்போ லீவ் எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி டேப்லெட்ஸ் எடுத்துக்குவீங்க, மெடிசன் எடுத்துக்குவீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மெடிசன் எடுக்காமல் கூட உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகும். இந்த லெசனை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காமன் சிக்னஸ், அதாவது நம்மளுக்கு காமனாக வர சிக்னஸ், நம்ம ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேர் ஆஃப் த பாடி, நம்ம பாடியை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கணும், டிசீஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் சேஃப்டி, இதெல்லாம் இந்த லெசனில் பார்த்துக்கலாம். அதாவது காமனாக ஒரு நமக்கு வர சிக்னஸ் என்ன, அதனோட காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன, வைரஸ், பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை மேபி நியூட்ரிட்டிவ் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், நீங்கள் சரியாக சாப்பிடாததுனால ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். அப்புறம் நீங்கள் சரியாக வாட்டர் குடிக்கலனா கூட உங்கள் ஹெல்த்தில் என்ன வரும், ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி கூட நம்ம ஹெல்த் ப்ராப்ளம் வரும், சிக்னஸ் வரும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு எப்படி ப்ரிவென்டிவ் மெஷர் பண்ணலாம், அதை நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த லெசனில் என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹைஜீன். ஹைஜீன் வந்து அதாவது ஹைஜீனிக்னா என்னது, அதாவது குட் ஹேபிட்டோட இருக்கணும். அதுதான் பார்க்கலாமா. லிசன், இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஹேவ் யூ எவர் டேக்கன் லீவ் ஃப்ரம் த ஸ்கூல் டியூ டு சிக்னஸ்? வாட் ஹேப்பன்ஸ் எக்ஸாக்ட்லி வென் வி பிகம் சிக்? Sometimes we feel good even without taking any medicines, and sometimes we need to consult a doctor and take regular medicines to be healed. Why is it so? Sometimes வந்து உங்களுக்கு ஸ்கூலில் சிக்குன்னு நீங்கள் லீவ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மெடிசன் எடுப்பீங்க. சம்டைம் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமலே கூட உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் க்யூர் ஆகும். டு ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட் சிக்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லி, இட் இஸ் நெசசரி டு ஹாவ் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த common sickness in the area and the combination of things that caused them. This lesson may help you to understand the various causes of sickness. In this lesson, we are going to study about health and hygiene, care of the body, diseases, health problems of children and safety. இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அப்படியே நம்ம பாடி எப்படி கேர் பண்ணணும், டிசீஸு, காமனாக வர சிக்னஸ்ஸு, சில்ட்ரனுக்கு வர டிசீஸு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லிசன், ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹைஜீன். ஹைஜீன்னா என்னது, குட் ஹேபிட். ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியாக இருந்தாலே அவர் ரொம்ப வெல்த்தி பர்சன். அதாவது நம்ம உடல் நலத்தோட எந்த குற்றமும் இல்லாமல் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம அதாவது தெளிவான சிந்தனை இருக்கணும், நம்ம ஹெல்த்து பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு சிக்னஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தாலே நம்ம ஒரு வெல்த்தியஸ்ட் பர்சன், சவுண்ட் மைண்ட், அதாவது தெளிவான சிந்தனை இருக்கணும். அதாவது ஹெல்த்தி பர்சன் அப்படின்னாவே என்னது, ஃபிசிக்கல்னா என்னது, ஃபிசியாலஜிக்கல், நம்ம பாடி, அதாவது நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறதுல வந்து எல்லாமே நம்ம உடம்பு வந்து எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். எமோஷ்னல், எடுத்ததும் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, இந்த மாதிரிலாம் கூட இருக்காமல் நம்ம எமோஷ்னல் பர்சனாகவும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்ம ஹெல்த்துக்கு இருக்கணும். அண்டு சைக்கலாஜிக்கல், மன அழுத்தம்லாம் இல்லாமல் மனம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சிக்னஸும் இல்லாமல் பர்சனாக இருக்கணும். இப்படி இருக்கிற ஒரு வெல்பீயிங்காக இருந்தால் தான் நம்ம என்னது, நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்த்தியஸ்ட் பர்சன்னு சொல்ல முடியும். நம்ம ஹெல்த்தியஸ்ட் பர்சனாக இருக்கணும்னா அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு ஹைஜீனிக்காக இருக்கணும், பர்சனல் கிளீனிங் இருக்கணும். செகண்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு நியூட்ரிஸ் ஃபுட்டாக இருக்கணும். வாட்டர், நம்ம கன்சியூம் பண்ணுற வாட்டரு ஒரு க்ளீனாக, ஒரு பாயில்டு, ஒரு க்ளீன் வாட்டராக இருக்கணும். நம்ம சரௌண்டிங்ஸ் க்ளீனாக இருக்கணும். அடுத்து கிளீன்லினஸ்ஸு, என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்கும் நம்ம க்ளீனாக வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம ஒரு ஹைஜீனிக் பர்சனாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். லிசன் இயர், health is the best wealth. If you have good health, you will have a sound mind and you will gain good knowledge and wealth also. அதாவது health is the best wealth. நம்மளுடைய உடல் நலம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிறாங்க. இஃப் யூ ஹாவ் அ குட் ஹெல்த், நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக குட் ஹெல்த்தோடு இருக்கணும்னா யூ வில் ஹாவ் அ சவுண்ட் மைண்ட், அதாவது தெளிவான சிந்தனை இருக்கும்.
and you will gain good knowledge and wealth also. நீ ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண முடியும், நல்லா படிப்பீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம உங்களுக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொரோனாக்காக லீவ் விட்டு நீங்களே வீட்டில் இருக்கீங்க. பிகாஸ் வாட் இஸ் த ரீசன், இப்போ நீங்கள் மேபி ஸ்கூலுக்கு வந்தால் உங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆயிரும், உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. அதே போல் தான் ஹெல்த்தியாக இருக்கும்போது நமக்கு மைண்ட் என்ன பண்ணோம், நமக்கு தேவையான அறிவுபூர்வமான விஷயங்களை எடுத்துக்கும். ஹெல்த் ரெஃபர்ஸ் டு எ ஸ்டேட் ஆஃப் எ சவுண்ட் மைண்ட் அண்ட் பாடி ஃப்ரீ ஃப்ரம் எனி சிக்னஸ் ஆர் ஆயில்மெண்ட். ஆயில்மெண்ட்னா அதாவது நமக்கு ஏதாவது உடலில் இருக்கிற நோய் அறிகுறி கூட இல்லாமல் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், ஹெல்த் ரெஃபர்ஸ் டு த ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் ஆஃப் எ பர்சன். To maintain good health, you should follow good hygiene, eat nutritious food, to exercise, take rest and have a sound sleep. அதாவது நம்ம ஹைஜீனிக் ஃபுட்டு மட்டும் எடுக்கிறது கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், அதுவும் நம்ம பாடிக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஹைஜீனிக் அப்படிங்கிறது என்னது, ஒரு ப்ராக்டிஸ். ஹைஜீனிக்ங்கிறது என்னது, ஒரு ப்ராக்டிஸ். டெய்லி மார்னிங் எழுந்திருக்க, மார்னிங் என்ன பண்ணணும், டைமுக்கு வேக்கப் பார்க்கணும். 10 o'clock எழுந்திரிக்கலாமா, நோ, மார்னிங் 6 to 7 நீங்கள் என்ன பண்ணிடணும், வேக்கப் பண்ணியிருக்கணும், ப்ரஷ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் பண்ணணும். இதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லாமலே நீங்கள் உங்களோட ஒர்க் என்ன பண்ணணும். அடுத்தது உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு எடுத்துக்கணும். இது எல்லாமே கரெக்டாக ரெகுலராக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி அதாவது நம்ம ஒரு கார்பேஜ் போடுறோம், நம்ம வீட்டோட வேஸ்ட் வாட்டர் வெளியே போகுது, இது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம க்ளீனாக அதை வெளியேற்றுற மாதிரி நம்ம வீட்டில் பார்த்துக்கணும். நீங்களும் உங்களோட பர்சனல் ஹைஜீனிக்கை செக் பண்ணணும். Hygiene refers to the good habits and their practices which are followed to prevent diseases. இது என்ன பண்ணுதுன்னா ப்ரிவெண்ட், அதாவது ஒரு டிசீஸ் வராமலே நம்மளை பாதுகாக்குது. இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே வெளியே போகிறீங்கன்னா மாஸ்க் போட்டு போகிறோம், அடிக்கடி என்ன பண்ணுறோம், ஆஃபன்லி வி ஆர் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், இது மாதிரி அப்புறம் பாத்லாம் பண்ணுறோம். இதனால நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறோம். மெயின்டைன் குட் ஹெல்த் எஸ்பெஷலி த்ரூ கிளீன்லினஸ், consumption of safe drinking water and proper disposal of sewage. It refers to all those activities that are done for improving and maintaining good health and sound mind. அதாவது நம்மளை சுற்றி நம்ம ஹைஜீனிக்காக பார்க்கும்போதே நம்மளோட ஹெல்த் என்ன பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் என்விரான்மெண்டல் ஹைஜீன் இஸ் கால்டு கிளீன்லினஸ். அதாவது பர்சனலான ஹைஜீனிக், நம்மளுடைய சொந்த ஹைஜீனிக்கும் நெக்ஸ்ட்டு கிளீன்லினஸ், நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது என்னது, கிளீன்லினஸ். In simple words, it refers to the state of being clean, which is essential for good health. To protect us from diseases, it is essential to maintain good health by taking regular bath, cleaning the clothes and the surroundings, and also avoiding unhygienic food consumption. அதாவது unhygienic ஃபுட்டு நம்ம எடுத்துக்கூடாது. பேக்கெட்டில், அதாவது ஷாப்பில் விற்கிற பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் ஒரு வேளை ஸ்பாயில்டு இருக்கலாம், அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கூடாது. ஓப்பனில் இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கக்கூடாது. வாட்டர் நல்ல ஒரு பியூரான க்ளீன் வாட்டர் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரிங்க் பண்ணணும். இது மாதிரிலாம் நீங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு ஹெல்த்தி பர்சனாக இருக்கலாம். Next we see about the topic personal hygiene. Personal hygiene mean what? அதாவது நம்மளுடைய சொந்த ஹைஜீனிக், சுகாதாரமாக நம்ம எப்படி நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், சொசைட்டியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பர்சனல் ஹைஜீனிக்கில் பார்க்குறோம். நீ பர்சனல் ஹைஜீனிக் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போதே டிசீஸ் என்ன பண்ணுறது, ஸ்ப்ரெட் ஆகாது. ஆக்சுவலி பர்சனல் ஹைஜீனிக் அப்படிங்கும் போதே நம்மளுடைய ஃபிசியாலஜிக்கல் பாடி நீட்ஸ், நம்மளுடைய பாடியோட ஃபிசியாலஜிக்கல் என்ன தேவையோ அதை என்ன பண்ணணும், நம்ம பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது ப்ரஷ் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, சரியான வாட்டர் குடிக்கிறது, இது எல்லாமே பர்சனல் ஹைஜீனிக்கில் தான் வரும். நீ பர்சனல் ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணும்பொழுது நமக்கு இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது இது எல்லாமே என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். லிசன் ஹியர், பர்சனல் ஹைஜீன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பிரான்ச் ஆஃப் ஹெல்த். இதுவும் ஒரு ஹெல்த்தோடைய ஒரு பிரான்ச் தான். விச் இஸ் கன்சர்ன்ட் வித் த இண்டிவிஜுவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு த physiological needs of the body and mind for the attainment of the maximum level of health. It also refers to the cleaning and grooming of the body. இங்கே personal hygiene ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 6ஆக கன்வெர்ட் பண்ணுறாங்க. தட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஷவர் டெய்லி. பார்த்தா நம்ம டெய்லியும் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் டீத் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே. பெர் டேக்கு நம்ம 2 times ப்ரஷ் பண்ணணும், ஷவர் பண்ணணும், அதாவது பாத் பண்ணணும், ஹேர் வாஷ் பண்ணணும், நெயில் கட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட்றீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் என்ன பண்ணணும், நம்ம ஹேண்டை சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். அடுத்தது ரெகுலராக
நம்ம வாட்டரை எடுத்துக்கும் போது எப்பயுமே நல்லா க்ளீனான ஒரு பாயில்டு வாட்டரை நம்ம என்ன பண்ணணும், கன்சியூம் பண்ணணும். ஃபுட்டு நம்ம எது சாப்பிட்டாலும் அது ஒரு குட் ஹைஜீனிக் ஃபுட்டாகவும் நியூட்ரிட்டிவ் ஃபுட்டாகவும் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதாவது நம்ம கிளாத்து நம்ம வந்து வாஷ் பண்ண க்ளீனான ஒரு கிளாத்தை தான் என்ன பண்ணணும், வேர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஹைஜீனிக்கை நம்ம பர்சனல் ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணலாம். இந்த பவுலில் இருக்கும்போதே நம்ம பாடி என்ன பண்ணிடும், க்ளீனாகவும் க்ரூமிங்காக இருக்கும், நல்ல வளர்ச்சியோடு இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கம்யூனிகபிள் டிசீசஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னா என்னது, நமக்கு இருக்கிற ஒரு டிசீஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாவே அது என்னது, கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்போல்லாம் வந்து கோவிட் அதாவது கொரோனா வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸுங்கிறாங்க. அதாவது ஒரு பர்சன்லேருந்து இன்னொருத்தருக்கு சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது. ஆஸ் யூஸ்வல் கோல்டு ஃப்ளூலாம் உங்களுக்கு இருக்குல்ல, காய்ச்சல் ஃப்ளூ காய்ச்சல்லாம் வரும்போதே அது ஒரு பர்சன் உன் ஃப்ரெண்டுக்கு வந்து கோல்டு இருக்கும், நெக்ஸ்ட் டே அது என்ன ஆயிரும், உனக்கு அஃபெக்ட் ஆயிரும். பிகாஸ் வாட் இஸ் த ரீசன், அவன் பர்சனல் ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டான். அதர்வைஸ் இப்போ உனக்கு இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நீ பர்சனல் ஹைஜீனிக் என்ன பண்ண, மெயின்டைன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதாவது நீ வந்து ஸ்னீசிங் பண்ணும்போது, காஃப் பண்ணும்போதோ அதனுடைய ட்ராப்லெட் வந்து ஏர்லேயோ நீ டச் பண்ணுற திங்ஸ் மூலமாவோ அவனுக்கு என்ன பண்ணலாம், ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்போ நீ க்ளீனாக இருக்கும் போது நமக்கு அப்போ வந்து நீ அடிக்கடி வந்து ரெகுலராக நீ வந்து ஆஃபன்லி ஹேண்ட் வாஷ் சோப் யூஸ் பண்ணும் போதோ, க்ளவுஸு, மாஸ்க்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அதை அவாய்ட் பண்ணலாம். லிசன், cold and flu are some of the common communicable diseases. They are caused not only by bacteria but also by virus. அதாவது பாக்டீரியாவில் மட்டுமே இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் இன்னி உங்களுக்கு நிறைய தெரியும், பாக்டீரியா, வைரஸ்ஸு இது போல் இருக்குது. அதில் பாக்டீரியா மட்டும் இல்லை, வைரஸாலேயும் இந்த ஃபீவர்லாம் என்னென்னலாம் ஸ்ப்ரெட் ஆகலாம். when you have cold and flu you may also have running nose, cough, sore throat and sometimes fever or pain in the joints. For some this condition may also lead to mild diarrhea. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீவர் வரும்போதே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 2 days வந்து உங்களுக்கு சோர் த்ரோட் இருக்கும், பெயின் இருக்கும் த்ரோட்டில், நெக்ஸ்ட் டைம் ரன்னிங் நோஸ் இருக்கும், காஃப் இருக்கும், ஃபீவர் இருக்கும், பெயின் இருக்கும், ஜாயின்ஸ் பெயின்லாம் இருக்கும். இந்த போல் இருந்தாலே நம்ம ஃபீவர்னு தெரிஞ்சுக்க. அதே டைமில் உங்களுக்கு டயரியா கூட வர சான்ஸ் இருக்குது. வாட் வில் ஹேப்பன் இஃப் கோல்ட் அஃபெக்டட் ஃப்ரெண்ட் classmate of you sneeze or cough in front of you? When he sneeze, some secretions may come out of his nose. Secretions oozing out. இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நமக்கு வர ஃபீவர்லேருந்து வர ஸ்னீசிங்கு, ஊசிங்லாம் வந்து அந்த செக்ரேஷன் அந்த வாட்டர் மூலமாக மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ரம் த நோஸ் மே கண்டெயின் த பாக்டீரியா ஆர் வைரஸ். when the patient touches some other objects or some else after touching the nose. அதாவது அவங்க ஒரு ஆப்ஜெக்டை தொட்டுடும் போதோ அல்ல அவங்க தொட்ட ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ணும்போது தொடும்போதோ அது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். The virus is transferred. When the patient sneezes or cough, the virus comes out with the droplets and become airborne. Hence, it is a good practice for the patient with cold and flu to use a handkerchief to blow the noses and also wash the hands often to ensure that they do not accidentally spread the virus to others. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த மாதிரி டிசீஸ்லாம் ஒரு ஏர்பார்ன் டிசீஸ், அதாவது காற்றின் மூலமாகவே அதனோட அந்த ஜெர்ம்ஸ் என்னாகும் நம்ம ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹேண்ட் கர்ச்சீப் யூஸ் பண்ணணும், ரெகுலராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், நம்ம ஹைஜீனிக்காக இருந்தாலே இதெல்லாம் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் அவுட் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இந்த கிவன் டேபிள். நவ் யூ அண்ட் ஆல் இன் அ ஹோம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இப்போ ஸ்கூல் வரும்போது பர்ஃபெக்டான டைமுக்கு நீங்கள் வேக்கப் பண்ணலாம், ப்ரஷ் பண்ணுவீங்க, குளிப்பீங்க. இப்போ எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. இந்த ஆக்டிவிட்டி நான் சொல்கிறேன். ப்ரஷ் டீத் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ டே. ஒரு டேக்கு நீங்கள் என்ன டைமுக்கு 2 times ப்ரஷ் பண்ணுறீங்களா, 1 time ப்ரஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணணும். டேக் ஷவர், வாஷ் ஹேர், வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், வியரிங் க்ளீன் க்ளோத்ஸ், யூனிஃபார்ம். டு யூ ஃபாலோ பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பர்லி? ஹவு தீஸ் ஆக்டிவிட்டிஸ் வில் கீப் யூ ஃபிசிக்கல் ஃபிட். நம்ம வந்து இந்த பர்சனல் ஹைஜீனிக்கு நம்ம மெயின்டைன் பண்ணும் போதே நம்ம பாடி எப்படி இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். ஹைஜீன் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி கம்யூனிட்டி அப்படின்னா என்னது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதர். அதாவது நம்ம நியர்பை ஏரியா, நம்ம நெய்பர்ஸு, அந்த பகுதியில் இருக்கிறலாம் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கணும். இப்போ ஒரு கம்யூனிட்டி வந்து இப்போ பீப்புள் இருக்க இடம் வந்து க்ளீனாகவும் அந்த என்விரான்மெண்டல் சரௌண்டிங்ஸ்லாம் க்ளீனாக இருந்தாலே அங்கே டிசீஸ் அஃபெக்ட் ஆகுறது என்ன ஆகாது, ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த பிளேஸு ஒரு ஹைஜீனிக்காக இருப்பாங்க. அதில் நம்ம பார்க்கும்போது குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதர், ஒரு ஏரியாவில் கம்யூனிட்டி பீப்புள் வாழ்கிற இடத்த நம்ம ஒரு கம்யூனிட்டிங்கிறோம். அந்த பகுதி எப்படி இருக்கணும், சரௌண்டிங் ஷுட் பி கெப்டு
க்ளீனாக நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரைன்ஸ், அதாவது ட்ரைனேஜ் வாட்டர்லாம் என்ன பண்ணணும், ப்ராப்பராக இருக்கணும். அது வந்து தேங்காமல் சீவேஜ் வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் தேங்காமல் இருக்கணும். அடுத்தது ப்ராப்பராக அதை என்ன பண்ணியிருக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அந்த ட்ரைனேஜ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு யூஸ்டு வாட்டர், நம்ம யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்டு, அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வேஸ்டேஜ் வாட்டர்லாம் என்ன பண்ணணும், ப்ராப்பராக ட்ரைனேஜில் போகிற மாதிரி எல்லாம் க்ளீனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் வேஸ்ட்டு, நம்ம வீட்டோட உபயோகப்படுத்துகிற வேஸ்ட்டு, அதாவது நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லேருந்து வர வேஸ்ட்டு, அது இது வந்து சரியாக ப்ராப்பராக என்ன பண்ணணும், செக்ரிகேட் பண்ணணும், பிரிக்கணும். டிகிரேடபிளாக நான் டிகிரேடபிளான்னு பிரித்து அதை என்ன பண்ணோம், டஸ்ட்பினில் நம்ம போடணும். லிசன் ஹியர். A community is formed by a group of people living together in a particular area. If the people in a community wish to lead a healthy life, they should maintain basic community hygiene. It can be done by adopting the following measures. அதாவது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் வந்து ஹைஜீனிக்காக அவங்க கடைப்பிடிச்சாலே அந்த பகுதியில் ஒரு எந்த டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆகாது, ஹைஜீனிக்காக இருக்கலாம். The surrounding should be kept clean. Drain should be covered properly. Used water from houses should not be let out into open drains or open areas. அதாவது used water நம்ம open ஏரியாவில் விடக்கூடாது. The domestic waste should be segregated and properly disposed of safely in separate dustbins provided by the government. கவர்மெண்ட்லேயே வந்து செப்பரேட்டாக டஸ்ட்பின் கொடுத்துட்றாங்க. பயோடிகிரேடபிளுக்கு, நான் டிகிரேடபிள் திங்ஸுக்கு, க்ரீனு ப்ளூன்னு கலர்ஸ் வைஸே இருக்குது. அந்த கலர்ஸ்லேருந்து பர்ஃபெக்டாக நம்ம செக்ரிகேட் பண்ணி அதை என்ன பண்ணணும், புட் பண்ணணும். அடுத்தது இங்கே டெங்கு பற்றி ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். டெங்குங்கிறது என்னது, ஒரு மஸ்கிட்டோ பைட்னால நமக்கு வர ஒரு டிசீஸ். டெங்கு இஸ் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ் ஆஃப் ஏடிஸ் எகிப்தி caused by den 1 and 2 virus belonging to the type flavivirus. It decreases the counting of the blood platelets of human blood and it has a maximum flight range of 50 to 100 meters in and around the place. அதாவது 50 to 100 மீட்டர்ஸ்க்கு இந்த மஸ்கிட்டோஸ் வந்து என்ன பண்ணும், போய் அதாவது பறந்துகிட்டே இருக்கும். இதனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எகிப்தி. இது வந்து டெங்கு வந்து நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதனோட வைரஸ்ன்னு ஃப்ளேவி வைரஸ் டென் 1, 2 அப்படிங்கிறது. இதனால நமக்கு என்ன ஆகுது, நம்ம பாடியில் இருக்க பிளட் பிளேட்லெட்ஸ் என்ன ஆகுது, கவுண்டிங்கு லெஸ் ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வந்து நமக்கு ஃபீவரு ப்ராப்ளம் வரும். நம்ம உடனே என்ன பண்ணோம், டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணோம். கேர் ஆஃப் த பாடி, அதாவது நம்ம பாடி எப்படி கேர் பண்ணோம் அப்படிங்கிறது தான். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா ஓரல் கிளீனிங்கில் நம்ம டென்டல் கிளீனிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பாடி நம்ம எப்படி கேர் பண்ணணும்னாவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது என்னது, வேக்கப் இயர்லி, ப்ரஷ் யுவர் டீத்து, ரெஸ்ட் ரூம் போங்க, இப்படி ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஓரல் ஹைஜீனிக்கில் நம்ம என்ன வருதுன்னா டென்டல் கிளீனிங் வருது. இதில் ஹியூமன் பாடி அப்படிதான். நம்ம ஹியூமன் பாடி அப்படிங்கிறது என்னது, ஒரு மிராக்கல். அதாவது நம்ம பாடி ஃபிசியாலஜிக்கலாக நம்ம பாடி எப்படி ஒர்க் பண்ணுது, நம்ம பாடியோட பார்ட்ஸ் எப்படி, ஆர்கன்ஸ் எப்படி, சிஸ்டம்ஸ் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமாவே அது ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். அது ஒரு வியப்பான ஒரு விஷயம். இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு செல்ஸும் சேர்ந்து உருவாகிறது தான் நம்ம ஒரு ஆர்கன்ஸுங்கிறோம். அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஹெல்த்தில் என்ன பண்ணுது, நம்ம பாடியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம், அந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகுது, நம்ம அதனுடைய நியூட்ரிஷனை நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுது, டைஜஷனான வேஸ்டேஜ் வந்து ரிமூவ் ஆகுது. இப்படின்னு ஒவ்வொரு விஷயமும், இப்போ பிளட் சர்க்குலேஷனு, நர்வஸ் ஃபங்க்ஷனு, மஸ்குலர் ஃபங்க்ஷன், இப்போ ஒரு நம்மளோட பெயினை நம்ம உணர்றோம் அப்படின்னா கூட அதில் வந்து என்னது, நம்மளோட பாடியில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன். இது ஒன்றுமே ஒரு மிராக்கலான ஒரு விஷயம். இதில் நம்மளுடைய பாடியில் இருக்க ஒவ்வொரு சிஸ்டம்ஸும், டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், ஸ்கெல்டல் சிஸ்டம்னு ஒவ்வொரு சிஸ்டமும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்க்ரோனைசேஷனாக ஒர்க் பண்ணுது. சின்க்ரோனைசேஷன் மீன் வாட்டு, ஒத்தி செஞ்சு ஒரே போல் ஒன்று ஒர்க் பண்ணலை, ஒரு பார்ட்டை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நம்மளால ஹெல்த்தி பர்சனாக இருக்க முடியாது. இப்போ ஒரு லிவர் ஃபெயிலியரான பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, டைஜஷன் குறைஞ்சிரும், அவங்க ஹெல்த்து ரொம்ப மோசமாயிரும். அதே போல் இந்த கிட்னி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. இப்போ சுகரு, இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டை வந்து டேமேஜ் ஆகும்போதே அவங்களோட பர்சனோட ஹெல்த் என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது. லிசன் பண்ணுங்க. Human body is a massive miracle. It consists of organs and systems which function கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுது, லீவே எடுக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஹார்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அது என்ன பண்ணுது, நம்ம மம்மி எப்போ நம்ம இந்த உலகத்தில் தோன்ற நம்ம மம்மியோட மதரோட ஒரு பேபி மதரோட ஸ்டொமக்கில் இருக்கும் போதே, ஒரு இன்ஃபேண்ட்டாக ஒரு கருவாக இருக்கும் போதே அது என்ன ஆயிடுது, ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் பண்ணிடுது. வித் இந்த எண்டு, அதாவது அவங்க லைஃபோட எண்டு வரைக்குமே அது என்ன பண்ணுது, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. அவர் பாடி இஸ் கம்பேர்டு டு எ மெஷின். நம்ம பாடி ஒரு மெஷின் தான்.
Human body works well with proper maintenance and guidance for smooth functioning. All the parts of the body, நம்ம பாடி ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும்னா நம்மளோட கைடன்ஸ் இருக்கணும், நம்ம கரெக்டான உணவு எடுத்துக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். All the parts of the body should work in unison. The digestive system, circulatory system, muscular system or the core systems that should be in synchronization and function well. We need to keep them well by proper care. இது நம்ம என்ன பண்ணணும், பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும்னா நம்ம அதை ப்ராப்பராக கேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்குறது டென்டல் கேர் பற்றி பார்க்குறோம். டென்டல் கேருங்கிறது என்னது, ஒரு ஓரல் ஹைஜீன், ஒரு பர்சனலான ஒரு பர்சனோட ஹைஜீனிக் தான் இதுவும். டென்டல் கேர்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், வாட்டை ப்ரஷ் பண்ணணும், ஃப்ளாஸ் பண்ணணும், நம்ம ஏதாவது சாப்பிட்டாக்கா உடனே என்ன பண்ணணும், வாய் கொப்பளிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏதாவது அதாவது பல்லு நம்ம டீத்துக்கு டிசீஸ் வராத மாதிரி ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு தெரியும். இன்னொன்று உங்களோட லெசனில் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் மோர் இன்ஃபர்மேட்டிவாக என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டென்டல் கேர் ஆஃப் ப்ராட்லி ஸ்பீக்கிங் ஓரல் ஹைஜீன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பர்சனல் ஹெல்த் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அதாவது ஒரு இண்டிவிஜுவலோடைய பர்சனல் ஹெல்த்தில் தான் இது வருது. Good oral hygiene implies sound teeth and healthy gums with a healthy surrounding tissues. அதாவது ஒருத்தனோட பற்கள் அப்படின்னா அவனோட கம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். The physical act of chewing ஃபுட்டு வந்து நம்ம பல்லில் என்ன பண்ணுறோம், சீவ் பண்ணுறோம். மாஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த செக்ரிகேஷன் சலைவால் என்ன ஆகுது, ஃபுட்டோட கலந்து அது நம்ம டைஜஷன், அதாவது நம்ம ஸ்டொமக் போகுது. இதெல்லாம் நம்மளுடைய டைஜஷன் என்ன பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது. த ஆக்ட் ஆஃப் சிவ்விங் அண்ட் டேஸ்டிங் இஸ் கால்டு மாஸ்டிகேஷன். அதாவது நம்ம ஃபுட்டை வந்து மென்று சாப்பிட்றோம்ல, சாப்பிட்டு அதை டேஸ்ட்டை உணர்றோம். இது என்னன்னு சொல்கிறாங்க, மாஸ்டிகேஷன். இட் கிவ்ஸ் ப்ளஷர் அண்ட் எமோஷனல் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் ஈட்டிங் ஃபுட். டீத் இஸ் எசென்சியல் ஃபார் குட் அப்பியரன்ஸ் அண்ட் கிளியர் ஸ்பீச் ஆல்சோ. அதாவது நம்ம டீத் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், நம்ம வெளி உலகத்துக்கு நம்ம பல்லு வந்து தெரியக்கூடியது, அது நம்மளுடைய அழகு காட்டும். அடுத்தது நம்மளோட ஸ்பீச்சோட சவுண்டு, இதையும் தெரிவிச்சுக்கலாம். Brushing 2 times a day will prevent the formation of tartar and plaque on your teeth and gums. நம்ம சரியாக வந்து ப்ரஷ் பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம பல்லில் கரை வரும், அது பேர் என்னது, தார் அப்படிங்கிறாங்க. அடுத்து பிளேக் வரும். இதனால உங்களுக்கு பல் வந்து கெட்டு போகும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். When you floss, it will remove food particles, plaque and bacteria which built up between your teeth. When you start flossing, your gums may bleed a little bit, but after few days that will be stopped. It should be started only with proper medical guidance. நம்ம டீத்தில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாமே நம்ம என்ன பண்ண, உடனே டென்டல் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். டிசீஸ் அஃபெக்டிங் த டீத், நம்ம டீத்தில் என்னென்னலாம் டிசீஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Failure to have oral hygiene results in disease affecting the teeth. Some of the disease affecting the teeth and gums, their causative agent and remedial measure are given below in the table. ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. Listen. Bleeding gums, அதாவது ஒரு டிசீஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் கம்ஸ், அதாவது ஈறுகளில் ரத்தம் வடிதல் அப்படிங்கிறாங்களே, அது அதனோட காசஸ் என்ன, ஏஜென்ட், எதனால எந்த காரணங்களால் அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி டெஃபிஷியன்சி. நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் விட்டமின் சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால், டெஃபிஷியன்சியாக குறைபாடு இருந்தால் இந்த மாதிரி ப்ளீடிங், கம்ஸில் ப்ளீடிங் வர டிசீஸ் நமக்கு வரும். இதுக்கு நம்ம ரெமடியல் மெஷர் என்ன பண்ணணும், ஈட்டிங் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது புளிப்பான ஆரஞ்சு, அதாவது கூஸ்பெரி, நெல்லிக்காய், லெமனு, இந்த மாதிரி விட்டமின் சி இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம ஃபுட்டில் என்ன பண்ணோம், அதிகமாக எடுத்துக்கணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டூத் டீகே, பல் வந்து கெட்டு போகிறது. பாக்டீரியா இன் டீத், இது காரணம் என்னென்னா பாக்டீரியாஸ் தான். பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆசிட்ஸ். இந்த பாக்டீரியா நம்ம பாடியில் போய் நம்ம டீத்தில் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நம்ம பல்ல என்ன பண்ணுது, பல்லோட எண்ணாமல் டீகே பண்ணுது. ப்ரஷிங் அண்ட் ப்ளோசிங் த டீத் கேன் ப்ரிவெண்ட் டீகே. இதை நம்ம என்ன பண்ணோம், ப்ரஷ் பண்ணணும், ப்ளோஸ் பண்ணணும், நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பெரியோடோன்டிஸ், இது என்னதுன்னா டுபாக்கோ சிவ்விங், அதாவது இந்த டுபாக்கோலாம் போடுறாங்களே, அந்த வெத்தலை போடுறது, புகையில் போடுறது, இந்த மாதிரிலாம் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசீஸ் வரும். சிவியர் ஃப்ரம் கம் டிசீஸ், ரூயின் த போன்ஸ், கம்ஸ் அண்ட் அதர் டிசீஸஸ். அது என்ன, அது அஃபெக்ட் பண்ணுது அந்த கெமிக்கல்னால் நம்மளுடைய பல்லுடைய கம்மு, டீத்து எல்லாமே அஃபெக்ட் பண்ணி அதை வந்து the chewing type of tobacco should be avoided. Eat a well balanced diet. அந்த மாதிரி டிசீஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், டுபாக்கோ சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணணும். அடுத்தது நல்ல ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ்டு டயட்டை நம்ம உணவில் எடுத்துக்கணும்.
பார்த்தோம். அதில் வந்து பர்சனல் ஹைஜீன், கம்யூனிட்டி ஹைஜீன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேர் ஆஃப் த பாடி, அதில் வந்து நம்ம டென்டல் கேர் பார்த்தோம். நம்ம இப்போ பார்த்த பேஜஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க், சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அது கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ பேரண்ட்ஸ்.